கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் அறிந்த ஒரு சாமியார், இவர் தன்னுடைய தொழில் ரகசியத்தை எப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா? வெட்ட வெளிச்சமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல சொல்லியிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, நித்யானந்தா என்று அழைக்கப்படுகிற ஒருவர் தான். இவர் தன்னுடைய தொழிலின் ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு சொல்றார் பாருங்க. டீனேஜ்ல வீடு வீடா பிச்சை எடுத்து ஹிந்து மதத்துக்காக ஒரு வீடு கட்டிட்டேன். அடுத்ததாக அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? 20ஸ்ல தெரு தெருவா பிச்சை எடுத்து ஹிந்து மதத்துக்காக ஒரு தெருவே கட்டிட்டேன். அதற்கடுத்து அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? 30ஸ்ல ஊரா பிச்சை எடுத்து ஹிந்து மதத்துக்காக ஒரு ஊரையே கட்டிட்டேன். அதற்கு பிறகு அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? 40ஸ்ல நாடு நாடா பிச்சை எடுத்து ஹிந்து மதத்துக்காக ஒரு நாடே கட்டிட்டேன். இதையெல்லாம் அவர் தன்னுடைய வாயாலேயே இப்படி வளர்ந்தேன், என்னுடைய தொழில், என்னுடைய சம்பாத்தியம் இப்படிதான் படிப்படியா வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வளர்ச்சி எல்லாமே அவர் சார்ந்த மதத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. நான் பிராக்டிக்கலான ஆளப்பா. எந்த ஒரு மதமானாலும் சரி, எந்த ஒரு மார்க்கமானாலும் சரி, எந்த ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியும் அந்த மதத்தினுடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சியாக ஆகாது. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய சொத்து சுகங்களை பெருக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவருடைய தொழில் வளர்ச்சியினுடைய ரகசியமும் கிறிஸ்தவத்தில் இருக்கிற அநேக ஊழியர்களுடைய வளர்ச்சியும் ஒன்றுதான். எப்படி அந்த மனிதர் ஒரு வீட்டில் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறாரோ, அதே போல தான் சில ஊழியர்களும் தங்களுடைய ஊழியத்தை சில வீடுகளில் தான் ஆரம்பிக்கிறாங்க. வீடுகளில் ஆரம்பித்து தெருவில் ஆரம்பித்து ஊரில் ஆரம்பித்து சில மாநிலங்கள் ஆரம்பித்து நாடு முழுக்க ஆரம்பித்து உலகம், இப்படி தங்கள் தொழிலை வளர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட மனிதர் தன்னுடைய சொத்துக்களை அப்படியே சொல்லிட்டார் பாருங்க. முதல்ல ஒரு வீட்டை உருவாக்குனேன், ஒரு தெருவை உருவாக்குனேன், ஒரு ஊரை உருவாக்குனேன், அப்புறம் ஒரு நாட்டையே உருவாக்குனேன்னு சொல்லிட்டார். இன்றைக்கு நிறைய ஊழியர்களும் அப்படித்தான் தங்களுடைய பேச்சு திறமையை பயன்படுத்தி பரிசுத்த வேதாகமத்தின் வேத வார்த்தைகளை புரட்டி தங்களுடைய சொத்து பத்துக்களை அதிகரிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற விஷயங்களும் தங்களை நம்பி வருகிற ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த அடிப்படை ஜாக்கிரதை உணர்வு கூட அற்ற நிலையில் இருக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டா, அவர் தன்னுடைய 3 வருட ஊழியத்தில் இந்த உலக சம்பத்துக்கள் எதை சம்பாதிச்சார்னு சொல்லுங்க பார்க்கலாம். நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதை குறிப்பிடுகிறார். அதே போல உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப வெளிப்படையாக குற்றம் சாட்டுவதற்கும் அவரிடத்தில் ஒன்றும் இல்லை, அவருடைய அந்தரங்க வாழ்வை பற்றி குற்றம் சொல்லுவதற்கும் ஒன்றும் இல்லை. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்படையான சாட்சியாக இருக்கிறது. அதன் பிறகு அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. இது எதை குறிக்குது? இவர்கள் வெள்ளியையோ பொன்னையோ தங்களுக்கென்று சேமித்து வைக்கல. ஆனால் அவர்களிடத்தில் என்ன இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சி என்ன? எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் விட்டு வந்தார். எத்தனையோ மிஷினரிகள் நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. எப்படி வந்தாங்க, எப்படி ஊழியம் செஞ்சாங்க நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய சொத்து பத்துக்களை அவர்களுடைய நாட்டிலே விற்றுவிட்டு தங்களுடைய காசு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்கே மக்களுக்கு கொடுத்து ஊழியம் செஞ்சாங்க. இன்றைக்கு நம்முடைய நாட்டில் வளர்ந்து நிற்கிற ஊழிய நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இவர்களும் அப்படித்தான் சில வீடுகளில் ஊழியங்களை ஆரம்பிச்சாங்க, தெருக்கள்ல ஆரம்பிச்சாங்க, ஊர்களில் ஆரம்பிச்சாங்க. இப்ப நாடாக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சு, கல்லூரிகள் ஆரம்பிச்சு, மருத்துவமனைகள் ஆரம்பிச்சு நிறைய கட்டடங்களை சொத்துக்களாக குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இவைகளை சம்பாதிக்க அவர்கள் பயன்படுத்தின விஷயங்கள் என்ன தெரியுமா? பரலோக தேவன் பரலோக தரிசனங்களை கொடுத்தார். நரகத்துக்கு போனோம், பரலோகத்துக்கு போனோம். தேவன் இதை ஆரம்பிக்க சொன்னார், கர்த்தர் இதை தொடங்க சொன்னார், ஏழைகளுக்காக தொடங்க சொன்னார், தரித்திரருக்காக தொடங்க சொன்னார். ஆனால் எந்த ஸ்கூல்ல, எந்த காலேஜில் பணம் வாங்காமல் சீட் கொடுக்குறாங்க? எந்த ஏழைகளுக்கு, எந்த தரித்திரருக்கு அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழிய நிறுவனங்கள் எங்களுடைய சொத்து பத்துக்கள் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியுமா? எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அவங்களை நம்பி வருகிற அப்பாவி ஏழைகள் கிட்ட, அப்பாவி மனிதர்கள் கிட்ட அந்த திட்டத்துக்கு பணம் கொடுங்க, இந்த திட்டத்துக்கு பணம் கொடுங்க. திட்டங்கள் தான் கூடிக்கொண்டே இருக்கிறதே தவிர அவர்களுடைய சொத்து மதிப்பு தான் கூடிக்கொண்டே இருக்கிறதே தவிர அவர்களை நம்பி போகிற எந்த ஒரு விசுவாசியுடைய நிலையும் மேன்மையடைந்ததாக, உயர்வடைந்ததாக சரித்திரமே கிடையாது. அவர்கள் தாங்கள் ஏற்படுத்தி வைக்கிற சில சாட்சிகளை முன்பாக நிறுத்தி, சகோதரர் ஜெபித்தார், இந்த சகோதரி ஜெபித்தார்கள், எனக்கு உயர்வு கிடைத்தது, எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது, எனக்கு சுகம் கிடைத்தது, இதோ மருத்துவ அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் மாறி போச்சு. ஆண்டவர் நல்லவர் தாங்க, இன்னைக்கு அற்புதம் செய்கிறவர் தான், இன்னைக்கு அதிசயங்களை செய்கிறவர் தான். ஆனால் அந்த ஊருக்கு போய், அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாதான் கேட்பார்னு எந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கு?
இந்த சகோதரர் ஜெபித்தாதான் கட்டுகள் உடையும் என்று எந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கு? விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு தான் போட்டிருக்கே தவிர, போதகர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, விசேஷித்த ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படியா பரிசுத்த வேதாகமத்தில் போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் அப்படின்னா ஒரு ஊழியக்காரங்க கிட்ட என்ன வரம் செயல்படுகிறதோ அதே பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசி கிட்ட இருக்கிறார். ஒரு சகோதரன் கிட்ட, ஒரு சகோதரி கிட்ட இருக்கிறார். ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர் தானே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப அவங்க கிட்ட வேற மாதிரியும் உங்ககிட்ட வேற மாதிரியுமா ஆண்டவர் செயல்படுவார்? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஒரு அளவுக்கு சம்பாரிச்சிட்ட ஊழியர்கள் இது போதும், இதுக்கு மேல சம்பாதிக்க வேண்டாம், இனி எந்த திட்டங்களும் வேண்டாம், ஊழியத்தை செய்வோம்னாவது செய்யறாங்களா? அதையும் செய்யறது இல்லை. ஒரு திட்டம் முடிஞ்சதுன்னா இன்னொரு திட்டம், ஒரு திட்டம் முடிஞ்சதுன்னா இன்னொரு திட்டம். அதுவும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் கிடையாது, இப்போ எல்லாம் கோடிக்கணக்கில் தான். அவர்களுக்கு கோடி கோடியாய் கொட்டும் போது தெருக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிங்க மாறும்? வாய்ப்பே கிடையாது. தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்க, தேவையில்லாம கொடுக்காதீங்க. உங்களுடைய வருமானம் உங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்தது, உங்களுடைய வேர்வை சிந்தி சம்பாதித்தது, உங்களுடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்தது, அதை கொண்டு போய் உல்லாசமாய் வாழ்கிற, சொத்துக்களை குவித்து கொண்டிருக்கிற, கோடி கோடியாய் குவித்து கொண்டிருக்கிற மனுஷங்க கிட்ட கொடுக்காதீங்க. அதற்காக ஊழியர்கள் எல்லாருமே பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு வறுமையில் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவர்களை தாங்க வேண்டியது, சரியான ஊழியர்களை தாங்க வேண்டியது சபையாருடைய கட்டாய பொறுப்பாக, கடமையாக இருக்கிறது. ஆனால் உல்லாச வாழ்க்கை வாழ்கிற ஒருவருக்கும், தங்களுடைய சொத்துக்களை கோடி கோடியாக மல்டி மில்லியனராக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவருக்கும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா, சில ஊழியர்கள் இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த கார்களை வச்சிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய்கள் போட்டு தங்களுடைய வீடுகளை கட்டி இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய்கள் போட்டு ஜனங்களை கூட்டி வருமானத்தை ஈர்ப்பதற்காக பெரிய பெரிய மாட மாளிகைகளை கட்டியிருக்கிறாங்க, கூடாரங்களை கட்டியிருக்கிறாங்க. ஒரு சில ஐஸ்வர்ய ஊழியர்கள் பிரைவேட் ஜெட் வாங்கி இருக்கிறாங்க. ஒரு சில ஐஸ்வர்ய ஊழியர்கள் தங்களுக்கென்று தனி தீவுகளை வாங்கி இருக்கிறாங்க. ஒரு சில ஊழியர்கள் வெளிப்படையாக வேஷம் போட்டு வறுமையில் வாழ்வதாக சொல்லிக்கொண்டு கனடா நாட்டில் கூட வீடுகளை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. ஏமாறுகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. பரிசுத்த வேதாகமம் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, சில திட்டங்களை கொடுக்கும் போது அதற்கான தேவைகள் அவரே பார்த்து கொள்ளுவார். யார்கிட்டையும் போய் இதை கொடுங்க, அதை கொடுங்க, டொனேஷன் கொடுங்க, இதற்கு இவ்வளவு தேவை இருக்குதுன்னு கணக்கு போட்டு 5000 ரூபாய் கொடுக்குற 5000 பேர் வேணும், 10,000 ரூபாய் கொடுக்குற 10,000 பேர் வேணும், 1000 ரூபாய் கொடுக்குற 1000 பேர் வேணும், எந்த திட்டமும் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது கிடையாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற உண்மையுள்ள கடவுள்கிட்ட ஒரே ஒரு திட்டம் தான் இருக்கு. எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய திட்டம். எந்த ஊழியக்காரங்களும் திட்டங்களை போட்டாலும் அந்த திட்டத்தின் விளைவாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்களான்னு பாருங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதற்கு பதிலாக கட்டடங்களை பெருக்குவதிலையும் அவங்களுடைய சொத்து பத்துக்களை பெருக்குவதிலையும் அந்த திட்டம் முன்னாடி நிற்கும்னு நினைச்சா தயவு செஞ்சு அதை விட்டு ஓடி போயிருங்க. ஒரு விசுவாசி அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையையும் கையாள தெரிஞ்சிருக்கணும், தங்களுடைய பணத்தையும் கையாள தெரிஞ்சிருக்கணும். பணத்தை கையாள்வது அப்படின்னு என்ன தெரியுமா? எதற்கு செலவு செய்ய வேண்டுமோ அதற்கு செலவு செய்ய வேண்டும், எதற்கு செலவு செய்யக்கூடாதோ அதற்கு செலவு செய்யக்கூடாது, எதற்கு கொடுக்கக்கூடாதோ அதற்கு கொடுக்கக்கூடாது. இப்படி ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் சகலத்திலும் ஜாக்கிரதையாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய தேவைகளுக்கு எந்த ஊழியக்காரங்களும் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, எந்த உறவுகளும் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுத்திருந்தால் அதை சரியாக ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு தான். பல்வேறு சூழ்நிலைகளில் நம்மை உணர்ச்சி வசப்படுத்திடுறாங்க. ஐயோ கொடுக்காம போயிட்டோமே அப்படின்னு பதறுகிற அளவுக்கு தங்களுடைய வார்த்தை ஜாலங்களினால பேசி 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 ஜனங்களை கவிழ்த்து போடுறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்முடைய இருதயத்தை அசைக்க வேண்டுமே தவிர மனிதர்களுடைய வார்த்தை அல்ல. யாராச்சும் ஒரு ஊழியர் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட வந்தா, எங்க உங்களுடைய சொத்து விவரங்களை கொடுங்கன்னு சொல்லி மட்டும் கேட்டு பாருங்க. உங்க பேர்ல, உங்க ஒய்ஃப் பேர்ல, உங்க ட்ரஸ்ட் பேர்ல என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு மட்டும் ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டு பாருங்க. ஒரு வேளை அவங்க கொடுத்தா நீங்கள் மலைச்சு போயிடுவீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். விசுவாசிகள் வறுமையில் வாடி கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த விசுவாசிகளை வைத்து பிழைக்கிற இந்த கூட்டத்தார் இன்னும் செல்வ செழிப்பில் குளித்து கொண்டே இருப்பார்கள். இந்த குறிப்பிட்ட விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.